சார் வணக்கம் சார். சார் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு நம்மளதே பவர் பேங்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு. அந்த பவர் பேங்க்கோட இமேஜ் வீடியோ தான் சார் இது. நல்லா பாருங்கள். இது எங்களோட சொந்த மேனுஃபேக்சரிங் தான், நாங்கள் ஓனாக தான் பண்ணுது. இதில் வந்து உங்களுக்கு 18Ah பேட்டரி போட்டிருக்கோம் சார். லிப்போ பேட்டரி, லித்தியம் அயன் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி போட்டிருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு 20 amps சார்ஜிங் கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருக்கேன். சார்ஜிங் போர்டு வந்து 20 amps இது. அதுமாதிரி பேட்டரிலையும் வந்து நான் 20 amps BMS தான் கொடுத்துருக்கோம், சர்க்யூட் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ சர்க்யூட் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் பேட்டரியோட சார்ஜிங்காக. இதில் நீங்கள் வந்து ஈகோ மில்க் அல்ட்ராவாக இருந்தால் அரௌண்ட் ஒரு 1000 சாம்பிள் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஈகோ மில்க் அல்ட்ரா ப்ரோவாக இருந்தால் ஒரு 800 சாம்பிள் வித் 200 க்ளீனிங் அவுட் ரன் பண்ணிக்கலாம். ஒரு பால் கலெக்ஷன், மில்க் கலெக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு மில்க் கலெக்ஷன் சென்டரில் இருக்கிற ஒரு UPSM பேட்டரி தூக்கி போட்டுட்டு நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் சார். நீங்கள் கரண்ட்டே இல்லைனா கூட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 ஷிஃப்ட் நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம் சார். 4 ஷிஃப்ட்டுன்றது நான் தாராளமாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவோட இது இண்டிகேஷன் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ சார்ஜிங் இருக்குது, எவ்வளோ கரண்ட் எடுக்குது, அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சார்ஜிங் ஆகுது ஆகலைன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்க முடியும். இது வந்து இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு மெயினாக அவுட்புட்டுக்கு, நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும், அவுட்புட் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச். இது வந்து லைட்டுக்கான சுவிட்ச், லைட்டுக்கு ப்ரொவிஷன் பின்னாடி கொடுத்துருக்கோம் சார், அதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச். இதை பார்த்துங்க, நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பேக் சைடு சார். பாருங்கள், பேக் சைடில் உங்களுக்கு வந்து 9 அவுட்புட் கொடுத்துருக்கோம். லைட்டுக்கு நான் தனியாக ஸ்பெஷலாக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது மற்றதுக்கு எல்லாமே 8த்துக்கும் சேர்ந்து ஒரே சுவிட்ச் தான் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4ல் வந்து நீங்கள் அனலைசர், ஸ்டீரர், DPU, ஸ்கேல்னு சொல்லிட்டு நீங்கள் 8 அவுட்புட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் அவுட்புட் மட்டும் உங்களுக்கு லைட்டு கொடுத்துருக்கேன் சார். இது வந்து பேட்டரி வந்து ஆன் ஆஃப். இப்போ நீங்கள் வந்து இந்த பவர் பேங்கே நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேட்டரி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் சார். ஸோ அவுட்புட்டு டோட்டலாகவே பேட்டரிக்கு போகிற சர்க்யூட்டே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும், லைனே ஆஃப் ஆகிடும். நீங்கள் இது ஆன் பண்ணிக்கங்க. ரெண்டாவது இது வந்து சோலாருக்காக கொடுத்துருக்கேன். சோலாரில் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் நீங்கள் இது பாருங்கள், இந்த பேனல் இருக்குது இல்லைங்களா, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 50 வாட்ஸ் பேனலே போதும் சார். உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனல் எங்கள் கிட்ட ஸ்டாக் இருக்குது. இந்த 50 வாட்ஸ் பேனலே நீங்கள் போனீங்கன்னா அதிகபட்சம் சார், அதிலே உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிடும். ஸோ நான் அதுக்கப்புறம் நீங்கள் டிசிலையும் சார்ஜ் பண்ணி EBலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ EBயா சோலாரான்றதுக்காக நான் வந்து சுவிட்ச் ஓவருக்காக இதை கொடுத்துருக்கேன், EB ப்ளஸ் சோலார். நீங்கள் EB லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பவர் இது எடுப்பா, எடுக்காத, அதை போட்டுங்க, அந்த லைன் மட்டும் எடு. பாருங்கள், இதில் வந்து 14.8 வோல்ட் அடாப்டர் ஒன்று இருக்குது வித் 1 amps-ஓட. நீங்கள் வந்து தாராளமாக இது வந்து இன் பண்ணிக்கலாம் சார். இன் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சார்ஜிங்க்கு உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் வருது. இல்லை நான் சோலாரில் மாற்றுறேன் அப்படின்னா நீங்கள் சோலாரில் மாற்றணுன்னு இது பாருங்கள், இதுலேருந்து லைன் கொடுக்குறது நீங்கள் சார்ஜ் இருக்கும். ஸோ 2-in-1 பர்பஸ் தான். நீங்கள் சோலாரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், EBலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். EBயில் வந்து உங்களுக்கு 2 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். ஒன்று வந்து DC பின் இன் கொடுத்துருக்கோம், ரெண்டாவது வந்து MRSலையும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை இதில் எனக்கு லூஸ் கான்டாக்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் MRS பின்லேயும் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் DC கனெக்ஷனை. ஸோ சோலாருக்கு ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம், 5 amps ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் ஏதாவது ஹை வோல்ட் வருது உங்களுக்கு அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் பண்ணிக்கும் சார், ஃபியூஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கும். இதுதான் பேக்கோட உங்களுக்கு வியூ, உங்களுக்கு நல்லா கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். 9 அவுட்புட் இருக்குது, பேட்டரிக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை தாண்டி EBயா சோலாராக சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு லைன் இருக்குது. நீங்கள் EB போட்டுக்கலாம், சோலார் இருந்தால் நீங்கள் சோலாரில் மாற்றிக்கலாம். ஸோ சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட் இவ்வளோ தான் சார். இதுதான் சிம்பிள். இது UPS பேட்டரி என்ன ஒர்க் பண்ணுமோ அந்த ஒர்க் இது அழகாக பண்ணி கொடுக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு 230 வோல்ட் அவுட்புட் கிடைக்காது, 12 வோல்ட்டு தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த 12 வோல்ட்டில் உங்களுக்கு மொத்த யூனிட்டுமே வந்து ஸ்டேபிளாக ரன் ஆகும் சார். இது உங்களுக்கு நீடராக இருந்தால் எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். நன்றி சார்.